எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய மிக சிறந்த பரிசு எது? குழந்தைகள். இந்த குழந்தைகள் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. என்னதான் நமக்கு வாழ்க்கையில பெரிய விஷயம்லாம் அச்சீவ்மெண்ட்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும், பெரிய பொசிஷன்ல இருந்தாலும், குழந்தைகள் அப்படின்றவங்க தான் நமக்கு வாழ்க்கையே புரிய வைக்கிறாங்க. இதனால தான் குழந்தைகள் அப்படின்றது நம்ம பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் சொல்றது டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை எனி புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை எனி கேஜெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம், இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தை யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களால் அவங்க மகிழ்வார்களா, இல்லை அவங்களுக்கு எதிர்காலத்தில் அது பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தாங்க சொல்லணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்கள் எல்லாமே அதோட வேல்யூவை பொறுத்தும், அதோட யூசஸை பொறுத்தும், குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கலாம். மேபி 2 நாள் இருக்கலாம். சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலையில் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் காட்டியுமே அந்த பொருளை பாட்டை பிரித்து போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் அந்த பொருளோட யூசஸ். இப்படி தான் சில குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்கள் ஒரு நாள் ஹாப்பினஸ் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை 2 நாள் கொடுக்கலாம், இல்லை ஒரு வாரம் கொடுக்கலாம், மிஞ்சி போனால் ஒரு மாதம் கொடுக்கலாங்க. ஆனால் ஒரு பரிசு பொருளோட வேல்யூவும் அதோட அன்பையும் அது முழுமையாக குழந்தைங்களுக்கு வெளிப்படுத்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். குழந்தைகளோட வாழ்நாட்களை அழகாகும்னு நினச்சிட்டு தான் பேரண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் குழந்தைங்களுக்கு தேவையான கிஃப்டா, அது முக்கியமானதா, இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கக்கூடிய பழக்கம் நல்லதா அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு. இன்றைய விரைவான உலகத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு எல்லாருமே ரன்னிங்ல தாங்க இருக்கும். காலையில எழுந்ததுல இருந்து ஈவினிங் வரைக்கும் ரன்னிங் ரேஸாவே ஓடிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது ஃபாதர் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு அப்படி பண்ணக்கூடிய பேரண்டாக இருக்கும்போது மதரோட கேர் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் ஈவினிங் வர்றதும், ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ரிசீவ் பண்ணுறதுக்கும், இல்லை மதிய குழந்தைகளுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறதும், சில மதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைகளை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வரதுலேருந்தே ஃபுல் கேரேஜ் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அந்த மதரோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்படி இருந்துட்டு இருந்த இந்த லாஸ்ட் ஜென்ரேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது குழந்தைகளோட இருக்கக்கூடிய அவங்களோட ரிலேஷன்ஷிப்போட நேரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்துடுது. ஈவன் பேரண்ட் 5 மணிக்கே வீட்டுக்கு வந்துருவாங்க, வேலை முடிஞ்சு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க குழந்தைங்களோட செலவு பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவுதாங்க. வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாங்க அப்படின்னா வேலை முடிச்சுட்டு வந்தானோ வேலை பலு அதிகமாக தான் இருக்கு அவங்களுக்கு. அப்போ அந்த வேலை பலு காரணமாக குழந்தைகளோட ஒரு வேல்யூபிள் டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிடுறது இல்லை. ஆனால் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட் அவ்வளோ லேட்டாக ஏதோட கிஃப்டோட வந்தால் கூட அந்த கிஃப்டோட வேல்யூ அவ்வளவா புரியறதில்லை, புரியவும் தேவையில்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய உண்மையான பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அவங்க செலவு பண்ணக்கூடிய தரமான நேரம் மட்டும்தாங்க. ஒரு குழந்தை பெற்றோர்கள்ட்ட ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் அதுக்காக டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து நேரத்தை ஒதுக்கணும். அந்த நேரத்தில் வேற ஏதாவது என்கேஜ் பண்ணிக்கிட்டோ, இல்லை மொபைலை பார்த்துக்கிட்டோ, இல்லை டிவியை பார்த்துக்கிட்டோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டோ பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகள் என்ன சொல்ல வருது அப்படின்றத கேட்க முடியாமல் போகும்போது குழந்தைகள் நம்ம கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையிலேயே குழந்தைகளுக்கு கூட நம்ம பெற்றோர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் சொல்றத கவனமா கேட்கறதும், அவங்க கிட்ட விளையாடுறதும், அவங்க கிட்ட கதை சொல்லி எதையாவது பழைய விஷயத்தெல்லாம் பேசுறதும், இதுதான் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது குழந்தையோட மனதுல பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பும் ஒரு பாசமான பிணைப்பும் உருவாக்குது. அன்பும் கவனமும் கிடைக்கிற சூழ்நிலையில் வளர்ந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே புரிய முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சவால்களை எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு தன்னமை மிகுந்தவங்களா இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் பேரண்ட்ஸ் பாராட்டும் போது அவங்களோட உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் இருக்கிற அந்த ஃபீலிங்கோடைய வளர்றதால எல்லா பொருளையுமே எந்த சூழ்நிலையிலுமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. விலை மதிப்புள்ள பொருட்களோ இல்லை விலை மதிப்பில்லாத பொருட்களோ நீங்கள் பரிசு பொருட்களை கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் கரெக்டான ரேஷியோவாக போயிட்டு ரீச் ஆகாதுங்க. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கறதா இருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், முதல் விஷயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் ஒரு நல்ல தரமான ஒரு குழந்தைய நீங்கள் உருவாக்க முடியும். தன்னம்பிக்கை உள்ள குழந்தையும் நேர் வழியில் போகக்கூடிய குழந்தைகளும் நீங்கள் உருவாக்க முடியும். 2வது,
குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மற்றொரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. குழந்தை தவறு செஞ்சிருச்சு அப்படின்னா எடுத்த உடனே பேரண்ட்ஸ் வந்து ஷவுட் பண்றதோ, குழந்தைகளை திட்டுறதோ, இதுதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, அந்த பையனை பாரு அவன் இப்படி செய்யலை, இந்த பொண்ணை பாரு இப்படி செய்யலைன்னு கம்பாரிசன் பண்ணாம, நீ இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படின்னா இதை எப்படி சரி பண்றது, நெக்ஸ்ட் நீ அன்னைக்கு இந்த மாதிரி பண்ண, நான் இப்படி சொன்னேன், திரும்ப ஏன் நீ ரிப்பீட் பண்ற அப்படின்னு அவங்களுக்கு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க கற்றுக் கொடுக்கணுங்க. நீங்க ஷவுட்டிங் பண்ணக்கூடியதால, இப்படி ரியாக்ட் பண்றதால குழந்தைகளுக்கு அந்த விஷயத்திலேருந்து மீண்டு வர முடியாது. திரும்ப திரும்ப அதே தப்பு தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய 2வது கிஃப்ட் உங்களோட பொறுமை குணம். 3வது, உங்க குழந்தைகளுக்கு நீங்க கிஃப்டா கொடுக்கணும்னு ஏதாவது நினைச்சீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு நம்ம சுத்தி இருக்கிற பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய நற்பண்புகளையும் மதிப்புகளையும் சொல்லிக் கொடுங்க. குழந்தைகள் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றதும் தெரியல, எது நட்பண்புகள் அப்படின்றதும் தெரியல. கருணை, ஒழுக்கம் இப்படிலாம் ஒரு வார்த்தையெல்லாம் இருந்துச்சு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாமையே போயிடுதுங்க. உண்மையிலேயே நம்ம வாழும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஏன்கிறாங்கன்னா அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கணும் அப்படின்ற இந்த பேசிக் அந்த கர்டசி எதுவுமே குழந்தைகளுக்கு இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அதிகமாக இல்லை. அது குழந்தைகளுக்கு தெரியாமையே போனதுக்கு பெற்றோர்களும் ஒரு முக்கியமான காரணம். நீங்க ஒரு மிகப்பெரிய பரிசு பொருள் உங்க குழந்தைகளுக்கு சொல்லணும், கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு மற்றவங்களை எப்படி மதிக்கிறது, எப்படி கருணையோட பார்க்கறது, எப்படி ஒழுக்கமா இருக்கிறது, இந்த மாதிரி குணநலன்கள் அதிகமா சொல்லிக் கொடுங்க. மொத்தத்துல குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களையோ ஒரு அழகு சாதனங்களையோ இல்ல ஆடைகளோ தேவையே இல்லை, கிஃப்டாவே கொடுக்க கூடாது அப்படின்னு இல்லைங்க. அந்த பொருளை எல்லாம் ஒரு லிமிட் மட்டும்தான். அதை தவிர பேசிக்கா நம்ம கொடுக்கக்கூடிய நிறைய பரிசு பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு. நிறைய பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகள் மேல ஏகப்பட்ட பாசத்தை வச்சிருந்தாலும் வெளிக்காட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமான ஒரு மூடோடையும் இல்ல அதிகமா குழந்தைகள்கிட்ட வெளிப்படுத்தாமையும் இருக்காங்க. குழந்தைகள்கிட்ட தன்னோட அன்பை வித்தியாசமா நம்ம வெளிப்படுத்தணுங்க. சாப்பிட்டியா, ஏன் இன்னைக்கு சாப்பிடல, ஹோம்ஒர்க் செய்யலையா, ஏன் இன்னைக்கு ஹோம்ஒர்க் செய்யல, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன விஷயத்தாலும் உன்னால செய்ய முடியல, எது உனக்கு கஷ்டப்படுத்துது, இப்படி நீங்க கேட்கும்போது குழந்தைகளுக்கு உங்களோட பாதுகாப்பு உணர்வும் அதோட அன்பும் சேர்ந்து தரமான நேரத்தோட நீங்க செலவு பண்ணும்போது குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுவதுமே நம்மளோட கேரிங் ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழியாத மறக்க முடியாத ஒரு பரிசு பொருளாக இருக்கும். குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பும் இந்த அரவணைப்பும் தாங்க. இதுதான் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு பொருளாக இருக்கும். என்னதான் நீங்கள் பொம்மையும் உடையும் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது ஒரு நினைவாக இருக்குமே தவிர எவ்வளோ நாள் போகும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஒரு டாய்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாய்ஸ் மேபி அது உடையிற வரைக்கும் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்த சந்தோஷம் இருக்கும். உடஞ்சிருச்சுன்னா அது குழந்தையும் மறந்து போகும், பேரண்ட்ஸும் மறந்து போயிடுவாங்க. அதை விட்டுட்டு குழந்தையோட தினமும் ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து அவங்களுக்கு பிடிச்சமான டைம் மாதிரி நீங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதை விட ஒரு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளுக்கு எதுவுமே கிடையாதுங்க. 2வது பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பண்ண வேண்டியது என்னன்னா கேட்கணும். என்ன ஆச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் குழந்தைங்க கிட்ட கேட்கணும். இந்த 2 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் இப்போ சிட் டவுன் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தன்னோட பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் அந்த சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுங்க. சிச்சுவேஷன் கிரியேட் ஆகாதால் தான் நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட சிச்சுவேஷனை தன்னோட ஃபீலிங்கை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாமல் சிப்ளிங்ஸும் இல்லாத பட்சத்தில் இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவிலையும் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் இது நல்ல விஷயம் இல்லைங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் மட்டும்தான் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். குழந்தைங்கக்கிட்ட அம்மா தான் முக்கியம், அப்பா தான் முக்கியம், நாங்கள் தான் உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வாயால் சொல்லாமல் குழந்தைகள் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி செய்யணும். அதுக்கு நீங்கள் குழந்தைங்கள்ட்ட வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் சரி, குழந்தைகளாக ஓப்பன் பண்ணி பேசினாலும் அவங்க சொல்கிறத கேட்கணும். இல்லை நீங்களாக அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் நிறைய கேட்கணும். கொஷின் கேட்கும்போது குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்றது தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய தப்பான விஷயமே குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா என் குழந்தை போனால் போது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுக்கிட்ட போய் எப்படி மூஞ்ச காட்டுறது, அதுக்கிட்ட போய் எப்படி கோவப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சரி முடிஞ்சிருச்சு அப்புறம் வேலை அடுத்த தடவை புதுசாக வைக்கலாம், இட்ஸ் ஓகே லீவ் இட் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதால நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு கரெக்டான ரேஷியோவில் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. குழந்தைங்க இதுலேருந்து எந்த விஷயத்தையுமே கற்றுக்கிறது இல்லை. குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி அதை கற்பிக்கணும்
அந்த தவறை வந்துட்டு எப்படி கரெக்டாக நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்தணுங்க. இதுதான் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் வந்துட்டு ஒரு கிளாஸை தெரியாமல் உடைச்சிட்டான்னு வச்சுக்கலேன். உடனே நம்ம வந்து பேரண்ட்டாக இருந்துட்டு, ஏன் உடைச்சிட்ட, இந்த மாதிரி இவ்வளோ விலையானது அது, நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், இப்படி போட்டு உடைச்சிட்டியே அப்படி நீங்கள் ஷவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி தரீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே இது நீங்கள் என்ன பண்ணலான்னா, எப்படி உடைச்சிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்டுருந்தாலும், இது எப்படி செய்யலாம், எப்படி தெரியாமல் பண்ணிட்டியா, என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குழந்தைய வந்துட்டு அதுவே ஓப்பன் பண்ணி சொல்லும். தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டோமா, டேபிள் கிளாத்தை இழுக்கும்போது அது விழுந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா அதுவே அதோட குற்றத்தை வந்து ஒத்துக்கும். அப்படி ஒத்துக்கும் போது தான் நீங்கள் குழந்தைகிட்ட அடுத்த தடவை கவனமாக செய், ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான பொருள், யார்கிட்டையுமே வந்து கிடைக்காம நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், ஆனால் இப்போ உடஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்து பண்ணு அப்படின்னு அந்த உடஞ்ச விஷயத்தையே வச்சுட்டு அது மூலயமா நீங்கள் குழந்தைகளுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்களோ அதை அழகாக நீங்கள் நேர்மறையாக சொல்லலாம். இதுதான் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத பரிசாக இருக்குங்க, பொறுமையும் இந்த பொறுப்புணர்வும். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா குழந்தை பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இருக்கும். எவ்வளோ விலையாக இருந்தால் என்ன, எங்கள் பேரண்ட்ஸ் வாங்கிப்பாங்க திரும்ப அப்படின்னு அதுங்களுக்கு ஊதாரித்தனம் வராது. அம்மா கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க இந்த பொருள், இல்லை அப்பா கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க, அவ்வளோ அழகான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பொருளோட வேல்யூவை தவிர, அதோட விலையை தவிர அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சின்ன தப்புலேயே நம்ம கரெக்ட் பண்ணும்போது இந்த விலை மதிப்பில்லாத இந்த பரிசு தான் குழந்தைங்களுக்கு அடுத்த அதுங்களோட வாழ்நாள் ஃபுல்லுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, குழந்தைகளுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடிய கிஃப்ட், விலை மதிப்பில்லாத கிஃப்ட் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம கையில் கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், இல்லை பொருளாக இருக்கட்டும், எனி கிஃப்டாக இருக்கிறத விட உண்மையாக பேசு, பிறரை மதித்து நட அப்படின்ற மதிப்புகளை வாழ்நாள் முழுவதுமே அவங்க மதித்து நடக்கிற மாதிரி நம்ம வழி நடத்தணுங்க. இது வந்து சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம சொல்லுறது வந்துட்டு டைரெக்டாக நீ உண்மையாக தான் பேசணும், உண்மை தான் பேசணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு வராதுங்க. அதுக்கு நீங்கள் ஒரு சாம்பிளாக இருக்கணும். குழந்தைகள் தப்பு பண்ணும்போது அழகாக கண்டிக்கணும். அப்போ குழந்தைகள் உண்மையை பேச ஆரம்பிப்பாங்க. உண்மையை பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமே, உண்மையாக இந்த மாதிரி இருக்கிறதால தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் அழகாக பண்ணலாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான இந்த கிஃப்டே நம்ம கொடுக்கக்கூடிய அரவணைப்பு தான். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சில நிமிஷம் வந்து அவங்களே ஓப்பன் அப் பண்ண மாதிரி நீங்கள் டைம் கொடுங்க. நீங்கள் பேசுகிறத விட லிசனிங் வந்து நிறைய குழந்தைகள்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேரண்ட் வந்து பண்ணக்கூடிய தப்பே அவங்க நிறைய பேசுகிறாங்க. அந்த பேசுகிறத லிசன் பண்ணக்கூடிய அளவுக்கு குழந்தைகளுக்கு பொறுப்பும் இல்லை, பொறுமையும் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிசனிங் அதிகமாக வளர்த்துக்கணுங்க. குழந்தைகளை பேச விடணும். அப்படி பேச விடும்போதே நீங்கள் பேசக்கூடிய லிமிட்டட் வேர்ட்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் குழந்தைங்களை எப்படி பார்க்குறீங்க, என்னவா எதிர்பார்க்குறீங்க, ஃப்யூச்சரில் என்னவா அமைய போகிறது அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் சொல்லணும். மற்றபடி நீங்கள் வளன்னு பேசிட்டு குழந்தைங்களை ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுகிற மாதிரி அனுமதிக்கக்கூடாது. நிறைய நேரம் குழந்தைகள் பேசுகிற மாதிரி நம்ம அவங்களுக்கு சான்சஸ் கொடுக்கணுங்க. இதெல்லாம் தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத பரிசு பொருளாக இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த விஷயம்தான் குழந்தைகளை நாளைக்கு ஒரு நல்ல ஒரு குடிமகனாக உருவாக்கும். குழந்தைகளுக்கு எப்படி நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் பேரண்ட்ஸை பொறுத்து தான் குழந்தைங்களுக்கு பெரிய கிஃப்டாக இருக்குங்க. பேரண்டிங் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக நாளைய சமூகத்துக்கு நல்ல ஒரு குடிமகனாக உருவாவாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்மளோட நேரம் எப்படி குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படின்றது தான் மிக மிக முக்கியம். அவங்க கேட்கக்கூடிய மிகப்பெரிய டாயோ இல்லை பிராண்டட் ட்ரெஸ்ஸோ அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மட்டும்தான் நம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் விட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, எங்கேயும் தேடி பார்க்காதீங்க, உங்களோட குழந்தையோட கண்ணில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கிஃப்ட். இந்த பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது தான் குழந்தைகளோட மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.